இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகிள்ஸ் 1. இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் 1 என்ன கூறுகிறது? ஏ. குடியுரிமை. பி. இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம். சி. அடிப்படை உரிமைகள். டி. நீதித்துறை. பதில் பி. இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம். 2. ஆர்டிகிள் 14 என்ன குறித்து பேசுகிறது? ஏ. சமத்துவம் முன் சட்டம். பி. சுதந்திரம். சி. மதச்சார்பின்மை. டி. கல்வி உரிமை. பதில் ஏ. சமத்துவம் முன் சட்டம். 3. ஆர்டிகிள் 19 என்ன வழங்குகிறது? ஏ. கல்வி உரிமை. பி. சுதந்திர உரிமைகள். சி. சொத்து உரிமை. டி. வாக்குரிமை. பதில் பி. சுதந்திர உரிமைகள். 4. ஆர்டிகிள் 21 என்ன கூறுகிறது? ஏ. வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரம். பி. கல்வி. சி. மத சுதந்திரம். டி. குடியுரிமை. பதில் ஏ. வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரம். 5. ஆர்டிகிள் 21A என்ன வழங்குகிறது? ஏ. வேலை உரிமை. பி. கல்வி உரிமை 6 முதல் 14 வயது. சி. வாக்குரிமை. டி. சமத்துவம். பதில் பி. கல்வி உரிமை. 6. ஆர்டிகிள் 32 என்ன வழங்குகிறது? ஏ. அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க நீதிமன்றத்தை அணுகும் உரிமை. பி. கல்வி உரிமை. சி. சொத்து உரிமை. டி. வேலை உரிமை. பதில் ஏ. அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க நீதிமன்றத்தை அணுகும் உரிமை. 7. ஆர்டிகிள் 44 என்ன குறிக்கிறது? ஏ. ஒரே குடியுரிமை. பி. ஒரே சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட். சி. கல்வி. டி. தேர்தல். பதில் பி. ஒரே சிவில் சட்டம். 8. ஆர்டிகிள் 51A என்ன பற்றி? ஏ. அடிப்படை உரிமைகள். பி. அடிப்படை கடமைகள். சி. மாநிலக் கொள்கை. டி. தேர்தல். பதில் பி. அடிப்படை கடமைகள். 9. ஆர்டிகிள் 35(6) என்ன குறிக்கிறது? ஏ. அவசரநிலை. பி. மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சி. சி. போர் நிலை. டி. தேர்தல். பதில் பி. மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சி. 10. ஆர்டிகிள் 368 என்ன பற்றி? ஏ. தேர்தல். பி. அரசியலமைப்பை திருத்துதல். சி. கல்வி. டி. நீதித்துறை. பதில் பி. அரசியலமைப்பை திருத்துதல்.